Thank you.
சிஷ்டி திதி சந்தானம் என்னும் முத்தொழுக்கு முதலாக நடக்கூடிய ஸ்ரீ கைலாசபதிகள் புதனாக அவதரித்து சிஷ்ட பரமானம் துஷ்ட பரமாத்திற்காக தந்தவன வேல் படைத்து நவவீர சூழலை வென்று தேவ சேனாதிபதி என்னும் பட்டத்தை பெற்று தெய்வங்களை மனமுடித்து இங்கே வரும் பக்தர்களுக்கு அருள்வாழ்த்திக் கொண்டிருந்தாலும் கூட யானை வரும் மண்ணே மணி ஓச்ச வரும் பெண்ணை என்பதற்கு இணையாக நாரத மகர்ஷி என்னை காண வந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் என் அன்னை தாய் பராசக்தியை வணங்க வேண்டும். வணங்கி அவரை சந்திக்கலாம் என்றார். கலையாத கல்வியும் குறையாத பயனும் ஓர் கமடு வாராத நட்பும் கண்டாத மலையோ கூடாத இளமையும் கழுப்பினி இல்லாத முகலும் ஒரு சொந்தமில்லாத வாழும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டார். அழகாலி அருதையும் ஆகன தங்கையே ஆதிக்கடவுளின் வாழ்வே அழகாலி அருதிகளும் மாஜனது தங்கையே ஆதிக்கடவுளின் வாழ்வே அமுதீசர் உருவாத மகளாத சுபவாணி அருள்வாணி அபிராமிகே அபிராமிகே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவறியாத மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கடை கண்டனே அபிராமி கடை கண்டனே மதுரை அரசாளும் மீனாட்சியே
நாரத மகர்ஷி வந்து கொண்டிருக்கிறார். அவரை காண்போம். கைதட்டி அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சண்முகா சரவணபவா செந்தூர் வடி வேலவா கலுகாசல கலியுக வரதா தேவர்களது துயதுடைத்து தேவ சேனாதிபதியாய் விளங்கும் திரு சுப்பிரமணிய கடவுளே அடிய நாரதனின் அன்பு வணக்கங்கள் ஐயா. நாரதவர்க முக்காலம் வந்த நெம்மேறியவர்க கலைவாணி மைந்தா வருக 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 தங்கள் வரவு நல்வரவாகட்டும். இருந்தாலும் இந்த எல்லோரை காண்பதற்காக பெரியோர்கள் வந்திருக்கிறார் என்றால் காரணம் இல்லாமல் நாரத வருவதில்லை. ஏதோ காரணமாக தான் வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக இருந்தாலும் இந்த இடத்திலே தாங்களோ காண பிரிய வீணாகான பிரிய நானோ தமிழ் கடவுள் தமிழும் இசையும் சேர்ந்து பாட வேண்டாம். தங்கள் தமிழும் வரவேற்க வேண்டும். அதனால் இந்த எளியோனால் வரவேற்க முடிந்தாலும் ஒரு வரவேற்பு கொடுத்து விடுகிறேன். இனிதான சுரம்பாடும் இசை மேதையே இனிதான சுரம்பாடும் இசை மேதையே
இந்த எளியவனை காண இதற்காக வந்திருக்கின்ற அன்பு கொள்ளாமாடியே கண்டிப்பாக நான் இன்று அதிகாலை கதிரவன் எழுமுன் எமது யோனியத்திரை கலைந்து ஆகாய கங்கை நீராடி எமக்கு உண்டான பணியினை துவக்க வேண்டி திரிலோக சஞ்சாரம் செய்து வரும் மார்க்கத்தின் மத்தியிலே இன்று தொண்டை நாட்டின் ஒரு பகுதியாய் விளங்கக்கூடிய வேலிமலை சாரலுக்கு மத்தியிலே கனி பார்த்து வந்தது நாரத முனி அடைய வேண்டும் சுப்பிரமணி இதுவே என்னுடைய பணி ஐயா. கந்தன் என்றவுடன் கனிப்பிரியன் கந்தன் கண்டிப்பாக என்று தங்களுக்கு ஒரு நினைவு வந்து விட்டது. ஏனென்றால் ஏமாச்சாவே ஆமா முன்பு ஒரு வழியை கொண்டு வந்து நாங்க விவசாயம் ஒற்றுமையா இருந்த ஆளுல எங்க அண்ணனையும் தம்பியும் பிரிச்சு என்னை கொண்டு கோமத்தோட நிறுத்தி பாத்தீங்க. இன்னும் மறக்கலையா தாங்கள்? எப்படியும் மறக்க முடியும்? மறக்க விஷயமா அது? 2 பேருக்கு சண்டையை மூட்டு விட்டுருங்க. என்னை கோமத்தோன்னு பாட்டீங்க. அப்ப சின்ன புள்ள 5 வயசு புள்ள, இப்ப இளந்தை ஆகி போட்டேன். அதுக்கு 5 வயசு பிள்ளை அந்த கோமணம் இல்லாம கூட வச்சுக்குவாங்க. கண்டிப்பாக குடிச்சு முத்தம் கூட கொடுப்பாங்க. ஏங்க இப்ப இளந்தை ஆயிட்டேன். இப்போது பார்த்து வந்த கனியினால் அந்த கோமணம் மிஞ்சுமா சட்டை மிஞ்சாதா அப்படின்னு சற்று கலக்கம் பயம் இருக்கு. அதாவது அது என்னமோ தெரியல மச்சான், உங்களை பார்த்தா மட்டும் கனினாலே உங்க ஞாபகம் வந்துருது. எனக்கு கனிப்பிரியன் கந்தன் அன்னைக்கு கொண்டு வந்தேன் மச்சான் கனிய. கொண்டு வந்ததுனால என்ன நடந்துச்சு? பெரிய தண்டாயுதத்தை கையில ஏந்தி கோமணத்தோட மலை உச்சியில நின்னீங்க. இன்னைக்கு அதனாலதான் கோடான கோடி பக்தர்கள் திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய பலம் நீ ஞான பலமே நீ என்று கோடான கோடி பக்தர்கள் கால்நடையா நடந்து இன்னைக்கு உங்களை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்பு இருந்தாலும் கூட சற்று மன வருத்தம் உங்களுக்கு இருக்கு. என்ன வருத்தம் அப்படின்னா கோமணத்தோட மூத்தோ சொல்லும் முடிந்த எண்ணிக்கையும் முன்பு கசக்கும் பின்பு இணைக்கும் என்பது கிடையாது. அந்த படைவீடு கிட்டியது அன்னைக்கு அந்த கோமணத்தோட நிப்பாட்டினேன் மச்சான். ஆமாங்க, அதுக்கு பரிகாரம் பண்ணணும் இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு கண்டு வந்திருக்கேன் கனி. அன்னைக்கு கொண்டு வந்தனால கோமணம் இல்ல, கொண்டு வந்ததுனாலே அப்பேற்பட்ட நிகழ்வு நடந்தது. இன்னைக்கு கண்டு வந்திருக்கேன். என்ன கோமணத்தை அவிழ்த்து நினைச்சீங்க? அதான் பயப்படுறேன். நான் என்ன சொல்றேன், அதான் பயம் இருந்தாலும் பரவாயில்லைங்க. பெரியவர்களா கண்டு வந்திருக்கிறீங்க. இல்ல மச்சான், அந்த கோமணத்தை அவிழ்த்து அன்னைக்கு நீங்க சின்ன பையன் கோமணத்தோட தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கோமணம் இல்லாம தெரிஞ்சாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வந்து பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அதனால கோமணத்தை அவிழ்த்து தங்களுக்கு பட்டாடை சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த கனியை கண்டு வந்திருக்கேன். இந்த கனியினாலும் உங்களுக்கு இன்னும் சிறப்பு, ஒரு சிறப்பு கூட போகின்றது. அப்படின்னா அந்த கனியின் பெருமையை கூறுங்க பாப்போம். கண்டிப்பாக பெருமை இல்லாத கனியை கந்தனுக்கு பார்த்து வருவோனா, அதனால கனியோட பெருமையை ஏதோ தெரிவிக்கின்றேன். கூறுங்க. மாங்கனிக்கும் தேங்கதலி வங்கனிக்குமே நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா.
முருகா முருகா அக்கனியை கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வி முருகா 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 அனலான முகமெதிரில் அருள் பொழியுதே அனலான மழை காண மனம் பொழியுதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாய் அண்ணாமலையே மாங்கனிக்கும் தேங்கதலி மேல் நினைக்கும் முருகனை கண்டு மனம் உரித்தேன் முருகன் அக்கனியே இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் முருகன் மாங்கனிக்கும் தேங்கதலி மெய்யணைக்கும் அக்கனியை இக்கணமே கொய்யாம கொய்தணைக்கும் என்றால் எங்க கொய்யாமல் கொய்தணைக்க வேண்டும். எப்படி பாருங்க கண்டிருக்கார். அப்படி என்றால் அப்பேற்பட்ட கனியில் யாதருவார் இந்த அரியாசனம் நோக்கும் பொழுது பார்க்கும் பொழுது சுபதிரம் என்றால் அந்த கனியை சுவைச்சு பாத்தீங்களா? இல்ல மச்சான், சுவைச்சு பார்க்காம வந்திருக்க மாட்டீங்க. இல்ல இல்ல, இது தாங்கள் புசிக்கக்கூடிய கனியை நான் போய் சாப்பிட்டு பார்க்கலாமா? ஆமா, எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவம். ஆமா, பார்த்தாலே தெரியும் இல்லையா? ஒரு கனி என்றாலே சும்மா விடுமா பறவைகள்லாம்? கண்டிப்பாக. ஏன்னா பறவைகளோட இயல்பு என்ன? கனியை இருக்கக்கூடிய மரத்தை நாடி செல்வது. ஆமா, அப்பேற்பட்ட கனியை பச்சிகள் கண்டாய் நேரம் அது
பச்சைகள் நான் பார்த்து விட்டுருக்குமா என்ன தூக்கி போறீங்க கொத்தி பச்சைகள் படம் பார்த்துட்டு வந்தீங்க இப்ப அந்த படத்தை பார்த்தாலே பயந்துட்டு ஓடுமா எங்க பறவைகள் வேண்டா கொத்தீங்களான்னு ஆசைப்படும் ஆனா பயந்து ஓடும் என்றால் அந்த கனி பழுதுபட்ட கனியா இல்லை மச்சான் இல்ல அழுகின கனியா பறவைகளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட கனியா பார்த்து வரீங்க உங்களுக்கு போய் அப்பேற்பட்ட கனியை பார்த்து வருவோம் பறவைகளுக்கெல்லாம் எட்டாத உயரத்துல இருக்கு ஓ ஆமா மச்சான் எட்டாத தூரத்தில் இருக்கும் கனியை எப்படி கண்டிப்பா 2 கொம்பு இருக்கு மச்சான் அந்த 2 கொம்பை புடிச்சு அப்படி ஏறினீங்கன்னா கனி வந்து மேன்மையுள்ள அக்கனிக்கு மேவும் புலிகள் உண்டோ கனியே அல்ல கன்னி கனி என்றாலும் உன்ன மாதிரி பார்த்து கண்டிப்பாக தெரியுங்க இருந்தாலும் தங்கள் வாயால நீங்க தான் அனைவரும் மறைந்தவராச்சு இது மேல குரல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் ஓஹோ ஆலையை கொடுத்த வாக்கு பாலையை நிற்குது கண்டிப்பாக அதான் நான் சென்று நீங்க போய் மீதியை பூர்த்தி பண்ண வேண்டும் ஆமா மச்சான் பார்த்து வந்தது சுந்தரவள்ளி வேலிமலை சாரலிலே தங்களுக்காக ஆலோலம் சோவென்று ஆயலோட்டி கொண்டிருக்கின்றார் அன்னவளை அடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதனால் தாங்கள் சென்று அவளை மனமுடித்து கடி மனம் என்று சொல்லக்கூடிய சாதி சமய வேறுபாடு இல்லாத காதல் திருமணம் செய்து எங்கள் அனைவருக்கும் காட்சி தந்தீங்க அப்படின்னா நீங்க சொல்றீங்களே சொன்னேன் என்ன போய் சொல்லிருப்பீங்க என் குடும்பத்தை போய் சொல்லிருப்பீங்க சொன்னேன் மச்சான் உடனே என்ன கட்டிக்கன்னு சொல்லுவாள்ல எங்க சொன்னா உங்களை சொன்னா பண்டார பையன்றா என்னைய கூட்டி கொடுப்பேன்றா அது உண்மையான பேச்சுங்க நீங்க அந்த அம்மாவே தேவையில்ல ஏங்க நீங்க யாருங்க எனக்கு நீங்க மாமா எனக்கு மாமா தானே நீங்க அதனால கூட்டி கொடுக்குறேன் ஓஹோ அப்ப எனக்கு இப்ப என்ன பண்றீங்க பொண்ணு பாடுறீங்க ஆமா மச்சான் அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்லிருக்காங்க கூட்டி கொடுக்குறேன்னா நீங்க எப்படி ஆளு
அறிவை கூட்டி கொடுக்குறவங்க, ஆமா. அன்பை கூட்டி கொடுக்குறவங்க. ஆமா மச்சான். அதனால சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஓஹோ. என்னை பத்தி உங்களோட தாழ்வா பேசினா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக எனக்கு என்ன ஒரு கோவம் வரும்ல. ஓ என்னை பத்தி சொன்னா விடுவனா? ஓ அப்ப நீங்க வேகமா போயிட்டு எங்க மாமனை பத்தி இப்ப சொல்லிவிட்டியா? ஓஹோ. ஒரு பெண்ணு பார்த்து என்னை தூக்கிடுவாடா அப்படின்னு கேட்டானுவா. ஏமாச்சா அந்த பிள்ளை தூக்கிடுவா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல. ஓஹோ அதனாலதான் உங்களை தூண்டி விட்டுருக்கா. ஓஹோ அதனால சுடர் விளக்கா இருந்தாலும் தூண்டுகோல் வேணும்ன்றதுனால சொல்லிவிட்டால. இப்ப நம்ம நீங்க பெரிய மசக்காலியா இருப்பீங்களா? பொம்பளை ஓடுறீங்களா வேலை தூக்கிட்டு? சொல்றதுக்கு ஓடுனா எப்படி? அதாவது கருமாரி மகன் தாங்கள் இவ்வாறு செல்லாமல் ஒரு வேடுவராக, ஏன்னா அவன் வந்து ஒரு வேடுவர் குல ஆச்சாரப்படி தாங்கள் ஒரு வேடுவராக சென்று அவளிடம் மான் வந்ததை போல எள்ளி நகையாடி காதல் திருமணம் செய்து எங்களுக்கு காட்சி தர வேண்டும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா காலையில நான் ஒரு 3 வர்றேன். உங்களுக்கு 3 எல்லா பேரும் தெரியும் இல்ல மச்சான், 2 பூமாலை கொண்டு பாமாலை என்று சொல்லக்கூடிய 3 மாலைகளை கொண்டு வருகிறேன். சென்று வரட்டுங்களா? சென்று வாருங்கள். பாமாலை நன்றாக 2 பாடுகள் பாட்டாங்க. பாடிட்டு வரேன். ஹலோ ஹலோ. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடரான்மா மரணமேதாது மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய், வீரத்தில் அது உண்டு, நீ விட்டு விட்டாலும் அவர்களிலே வெந்துதான் தீரும் போரா. என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், கண்ணன் மனது கள்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய், மன்னரும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து நின் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார், அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான், காண்டீபம் எழுக நின் கைவண்ணம் வாழ. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வருத்ததா, கருணா வருவதை எதிர்கொள்ளடா. Thank you.
தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர் பலியேற்றாயடா கர்ணா, உன் பலி கொண்டேனடா, உன் பலி கொண்டேனடா. செஞ்சோட்டு கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து கர்ணா, 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 கர்ணா. செஞ்சோட்டு கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து, செஞ்சோட்டு கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கர்ணனடா கர்ணா, வஞ்சகன் கர்ணனடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் கணி செய்ய, மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் கணி செய்ய, மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் கணி செய்ய உன்னடி பணிவானா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வருத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா, வருவதை எதிர்கொள்ளடா, வருவதை எதிர்கொள்ளடா. பேரன்பு கொண்ட பிரப கவுண்டன்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு இந்த சிறப்பானதொரு கிராமத்திலே என்னை நாரதர் வேடமிட்டு நடிக்க அன்பு வாய்ப்பளித்த கோம்பையைச் சேர்ந்த வெற்றி ராஜ நடிகர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பனார் முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நெரிசலான தேதிகளுக்கு மத்தியிலே இங்கே ஸ்ரீ வள்ளி நாயகியாக வந்திருக்கக்கூடிய ஜெயந்தி ஸ்ரீ அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இந்த நாடகத்திலே பணியேற்று நடிக்கக்கூடிய அத்தனை சக கலைஞர்களுக்கும் சிறப்பானதொரு முறையிலே இசை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை இசை கலைஞர்களுக்கும் சிறப்பானதொரு முறையை ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜா ஆடியோஸ் வாய்ஸ் அவர்களுக்கும் மற்றும் என்னை ரசித்து கைதட்டி உற்சாகப்படுத்திய அத்துணை கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்வது மதுரை மாவட்டம் திருவாதவூர் ராஜ நடிகர் KS மாணிக்கம் அவர்களுடைய மகனும் துரியேடகம் DM பாலமுருகன் நாரதர் நாடக ஆசிரியர் அவர்களுடைய மகனுமாகிய அடியேன் பாலமுருகன் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து பிரியா விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.